ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஓட்டர் லிஸ்ட், நம்மளோட ஓட்டர் லிஸ்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதான் ஓட்டர் லிஸ்ட். இது நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இதில் நம்ம பேர் இருக்கா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கில் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுள் குரோமில் elections.dn.gov.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் ஸ்பெஷல் சம்மரி அப்படிங்கிற ரிவிஷன் அப்படின்னு 2024 அப்படிங்கிறது இருக்கும். அந்த நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. அதில் ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் 2024 அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணாமே இப்போ வாக்காளர் பட்டியலை PDF ஃபார்மேட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மாவட்டம், நம்ம எந்த மாவட்டத்தில் இருக்கோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு நம்மளோட சட்டமன்ற தொகுதி என்ன அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே சமர்ப்பிக்க அப்படின்ட்டு வந்தீங்களா, அந்த இதை நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம தொகுதியில் எத்தனை வார்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல்லாக வரும். இதில் நம்மளோட வார்டு எங்கே இருக்கோ அதை நம்ம பார்த்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். நம்ம ஃபைண்டுன்னு கொடுத்து கூட நம்ம நம்ம ஊர் பேர் நம்ம சர்ச் பண்ணோம்னா நம்மளோட இது சர்ச் ஆகி வரும். இதில் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபிகேஷன் கோடு, அதாவது இந்த கேப்சா கோடு வரும். அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு PDFயில் டவுன்லோடு ஆயிரும். இப்போ சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ PDF ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த ஓட்டர் லிஸ்ட், வாக்காளர் பட்டியல் 2024 தமிழ்நாடு அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இது ஓப்பன் ஆகும். இதில் நம்ம ரைட் கிளிக் பண்ணி சேவஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரில் PDFாக சேவ் ஆயிரும். இப்போ இதுதான் அந்த ஓட்டர் லிஸ்ட்டு. இது இதில் ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் இருக்கும், மற்றபடி பேர் அட்ரஸ் எல்லாமே இருக்கும். இதில் நம்மளோட பேர் இதில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த PDF டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு சேவஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.